ஆப்கானிஸ்தானினுடைய பக்ராம் விமானப்படை தளத்தை தங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். ஆனா அதற்கு தாலிபான் அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. பக்ராம் விமான தளத்தை அமெரிக்கா மறுபடியும் கைப்பற்ற நினைக்கிறது ஏன்? உலக அரசியல்ல இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் கார்கே. வணக்கம் கார்கே, ஓவர் டு யூ. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் அப்படின்ற விமானப்படை தளம், அந்த தளத்தை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்கிறது. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமெரிக்கா 2001 ஆப்கானில் போரை நடத்தி 2021 வெளியேறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தில் தான் ஆப்கான் இருந்தது. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த விமானப்படை தளமும் ஆப்கானும் தாலிபான்களுடைய வசம் போயிருச்சு. அப்படி போய் 4 ஆண்டுகள் கழித்து திரும்ப அந்த விமானப்படை தளத்தை மட்டும் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப். ஏன் கேட்குறாரு? ட்ரம்ப்புடைய கோரிக்கை இப்படி இருக்க அதெல்லாம் முடியாது. ஆப்கானிஸ்தான் எப்போவுமே ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொண்டதில்லை. 20 ஆண்டு காலம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய மண் ஒரு துளி கூட அந்நியர்கள் வேற்று நிலத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு அப்படின்னு ஆப்கானுடைய தாலிபான்களுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு. சரி, இந்த பக்ராம் இந்த விமானப்படை தளம் எங்கே இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த விமானப்படை தளம் ஆப்கானிஸ்தானில் காபூல்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 1495 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஒரு மலைப்பாங்கான இடத்துல தான் அமைந்திருக்கிறது இந்த பக்ராம் அப்படின்ற இந்த விமானப்படை தளம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானப்படை தளத்தை இதான் அந்த பேஸ். ஓகே, இதுதான் அந்த தளம். இதை ஏன் குறி வைக்கிறாங்க? ஆப்கானிஸ்தான்ல தான் வெளியே போயிட்டாங்களே, 20 ஆண்டுகள் கழித்து வெளியே போயிட்டாங்களே அமெரிக்கா, அப்புறம் ஏன் இப்போ இதை குறி வைக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பக்ராம் அப்படின்ற இந்த விமானப்படை தளம் 1950 உருவாக்குறாங்க. யாரு? சோவியத், ஒன்றிணைந்த சோவியத் உருவாக்குறாங்க. அதன் பிறகு 1980களில் சோவியத்துக்கும் ஆப்கானுக்கும் இடையில் நடந்த போரின் போது அமெரிக்கா இங்கே அவங்க கொஞ்ச நாள் இருந்து ஆப்கானுக்கு ஆதரவாகலாம் இந்த இடத்துல செயல்பட்டிருக்காங்க. அப்புறம் விரிவுபடுத்தி பெருசாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஓடுதளம் இருக்குது. ஒன்று 3.7 கிலோமீட்டர், இன்னொன்று 3 கிலோமீட்டர் அளவுக்கான ஓடுதளம் இருக்குது. அமெரிக்காவுடைய பெரிய ஜம்போ ஜெட் வரைக்கும் இங்கே இறங்கி இருக்கிறது. அதனால தான் 20 ஆண்டுகள் அங்கே அந்த நிலத்தை அமெரிக்காவால் கைப்பற்றி இருக்க முடிந்தது. அந்த விமானப்படை தளம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்சியாக முதல்ல பாருங்கள்.